Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நான் வந்து பெட்டா போன vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மஸ்கை பார்த்தாவே உங்களுக்கு விளங்கிக்கும் இது பெட்டாவில் உள்ள ரெட் மஸ்க்னு சொல்லி. கொஞ்சம் ஷாப்பிங் ஆயிருந்தாலும் நிறைய டைம் எடுக்கிற இந்த பெட்டா போகிற ஷாப்பிங் பார்ப்போமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி சடனாக தான் நான் பெட்டா போகிறதுக்கு டிசைட் பண்ணினேன். ஹஸ்பண்ட் போகிறேன்னு சொன்னார். நான் எப்போயுமே பெட்டாவுக்கு போகிறேன்னு சொன்னால் 10க்கு பிறகு தான் போவேன். இந்த ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லாவே லேட் ஆகும். அன்றைக்கி ஹஸ்பண்ட் அவரோட வேலை ஒன்றிக்கும்னு சொன்னனால நான் ஏர்லியாகவே போகிற மாதிரி ஆகிருச்சு. எப்படியுமே ஒரு 6:30க்கு மாதிரி நாங்கள் போயிட்டோம். வீட்டிலேருந்து போக்குள்ள செம்ம மழை. ஆனால் பெய்து அங்கே இறங்கின போகிறோம் மழை விட்டுருச்சு. இது வந்து பெட்டா இல்லை, இது புது கடை. ஹஸ்பண்ட்க்கு இங்கே தான் ஒரு தேவை ஒன்று இருந்துச்சு. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே போகணும். ஆனால் போகக்குள்ள எனக்கு செம்ம பசி. நாங்கள் வெளியே எங்கேயாலும் போகக்குள்ள சாப்பாடு கொண்டு போகாட்டி மைண்டில் ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இங்கே தான் சாப்பாடு சாப்பிடணும். ஆனால் ரப்பு உனக்கு இங்கே தான் சாப்பாடுன்னு வேறு ஐடியா ஒன்று வச்சுப்பான். ஸோ அதை மாதிரி தான் ஹஸ்பண்ட் எப்போயுமே சாப்பிட்ற இடமோண்டுக்கு கூட்டியும் பார்த்தாரு. ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷாப்புக்கு வந்தோம். இந்த ஷாப் நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஷார்ட்ஹெட்ஸும் அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ், அதே மாதிரி சிக்கன் கிரேவி, டால் கிரேவி எல்லாம் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் எப்போயுமே ஷார்ட்ஹெட்ஸ் சாப்பிட மாட்டார். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நான் எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிற ஒரு பிளேன் டீ இருப்பேன். அந்த பிளேன் டீ எடுக்கிறது தெரிஞ்ச மாதிரி அவங்க ஒரு பிளேன் டீ ஒன்று கொண்டாந்து வச்சுட்டாங்க சொல்லாமலே. நான் வந்து ஷார்ட்ஹெட்ஸோட தான் முடிச்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஹஸ்பண்ட் ஒவ்வொரு வாயும் சூப்பராகின்னு சொல்லி என்னையுமே சாப்பிட வச்சுட்டாரு. இதோட பருப்பு வடையும் மிஞ்சி சூப்பர் காம்பினேஷன். காலையிலே போனனால சாப்பாட்டை பொறுமையாக ஆறுதலாக சாப்பிட்டுட்டு அப்படியே பெட்டாக்கு வந்துட்டோம். இதுதான் பெட்டாவில் உள்ளுக்கு வர என்ட்ரன்ஸ். நாங்கள் ஏர்லியாக வந்ததால் சாப்பாட்டையும் பொறுமையாக சாப்பிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி பெட்டாலையும் ரஷ் இருக்கல. ஆனால் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி தான் இருந்தாங்க. நான் வந்து மெட்டீரியல் வாங்குறதுக்கு எப்போவுமே நிறைய கடைக்கு ஏறி இறங்க மாட்டேன். எனக்கு 2-3 கடை வச்சுக்கிறேன். ஸோ அது எல்லாத்துலேயுமே நல்ல மெட்டீரியல் சீக்கும் ஷுவராக நான் தேடி போகிறதுக்கும் ஸோ அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். இங்கேயும் நான் வந்த மாதிரியே நினச்ச மாதிரி எல்லாம் மிஞ்சி மழை தான் சரியான, அதனால ரோடெல்லாம் சரியான தண்ணி. இது வந்து ரெட் மஸ்க். பெட்டாக்கு வந்தால் எந்த ஒரு வக்கத்தும் மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே வராது. அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறனாலும் ரெட் மஸ்கில் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கவும் வரும். ஸோ அப்படியே உங்களுக்கு ரெட் மஸ்க் காட்டிட்டேன். இப்போ அப்படியே போகிறேன் நான் லேஸ் ரிப்பன் ஐட்டங்கள் வாங்குகிற ஷாப்புக்கு. இதுக்குமே வந்து நான் நிறைய ஷாப்ஸ் ஏறி இறங்க மாட்டேன். ஒரே ஒரு ஷாப் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அதில் எனக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஈஸியாகவே வந்துடுவேன். அன்னையும் நான் தேடி போன லேஸ் 2 ஜாதி இருந்துச்சு. 2யுமே எடுத்து போட்டு வச்சு மகள் டிக்கெட்டேன். அவக்கு ஒன்று விருப்பம் இருந்துச்சு. ஸோ இதில் ஒன்றை நான் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து ரிப்பன், லேஸ், அதே மாதிரி பட்டன் ஐட்டம் இல்லை, ஹேண்ட் ஒர்க்கு, இந்த சனக்கவுருமாய் ஐட்டங்கள் கூட இங்கே எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் இல்லை. அதே மாதிரி சீப் அண்ட் குட்டாகவும் கிடைக்கும். மற்றது இந்த அபாயாவுக்கு பிடிக்கிற லேஸ் வகைகளும் மிக்குது. அதே மாதிரி ஸ்டோன்ஸ் அதுவலும் மிக்க எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ நான் இதுவெல்லாம் வாங்கலை. ஸோ இதெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு சும்மா நான் காட்டுறேன். எல்லா ஐட்டம் மிக்கி நான் அப்படியே வந்துட்டேன். அதுக்கு பிறகு எங்களோட செல்ல குட்டிக்கு என்னமால் வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் வந்தேன். இது வந்து சவுதி ஐட்டங்கள் விற்கிற ஷாப். வந்து எல்லா ஜாதி ஸ்வீட்ஸும் மிக்குது. அதே மாதிரி ஸ்நாக் ஐட்டங்கள், சிப்ஸ் ஐட்டங்கள், லாலிபாப்ஸ், அது இது எல்லாம் எல்லாமே இங்கே டெய்லி எல்லாமே சவுதியில். ஸோ அதுலேயும் எனக்கு தேவையானதை வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தால் பெட்டால் நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பேமெண்ட் எல்லாம் அவங்களோட திங்ஸ் போட்டிப்பாங்க. அதே மாதிரி பெட்டாவுக்கு வர நீங்கள் உங்கள்கிட்ட சேர்த்து வச்ச சில்லறை சல்லிவல், அதே மாதிரி உடுக்காத உடுப்பு இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கலும் இன்ஷா அல்லாஹ். அவ்வளோ பரிதாபமான ஆட்கள் இருப்பாங்க. சின்ன பிள்ளையெல்லாம் வச்சுக்கொள்ளணும். அதெல்லாம் ஷூட் பண்ணி காட்ட விருப்பம் இல்லை சுட்டி அதெல்லாம் காட்டலை. உங்களுக்கு நீங்கள் உடுக்காது உடுப்பு, அதே மாதிரி உங்களுக்கு சில்லறை சல்லிவல், அதே மாதிரி நீங்கள் கொடுக்க நினச்சிக்கிற சதக்காவல் இதுவரை இருந்தாலும் உங்களுக்கு குணந்தான் நிறைய பேரிக்கிறாங்க. உங்களுக்கு மனமாற கொடுக்கலும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அதை நினைவில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் காட்ட விருப்பம் இல்லைனால அதெல்லாம் காட்டலை. ஸோ நாங்கள் வரப்போக்குள்ள நல்ல வெயில், பல நாள் மழை, ஒரு நாள் கோடையோட பெய்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் விலாகை முடிச்சுக்கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.